நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது இவங்க 2 பேர் மேலதான். அத்தைய வேணா விட்டுருங்க. அத்தை சொத்த எல்லாம் ஓ வேலை தானே. இதுக்கெல்லாம் நான் பயந்துருவேன் நினைச்சியா? என்னைய கொண்டு போய் பஞ்சாயத்துல நிறுத்தினா நான் பயந்துருவேன் நினைச்சீங்களா? உங்களால என்ன பண்ண முடியும்னு நீங்க காமிச்சீங்க, என்னால என்ன பண்ண முடியும்னு நான் காமிக்கிறேன். இன்ஸ்பெக்டர் மேடம், எதுவா இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் தர்மம் இருக்கணும். நான் யாரும் தெரியாதா உங்களுக்கு? இந்த ஊர்லயே நான் பெரிய மனுஷன், முன்னாள் பஞ்சாயத்து பிரசிடென்ட், கோயிலுக்கு முன்னாள் தர்மகர்த்தா. என் மகன் கூட இன்ஸ்பெக்டர். மேடம், இவரு பிரசிடென்டா இருந்தாரு. ஆனா என் அண்ணன் தான் இவரை தோக்கடிச்சு இப்ப பிரசிடென்டா இருக்காரு. இவரு கோவில்ல தர்மகர்த்தாவா இருந்தாரு, இப்ப ஏன் இல்ல? அத கேளுங்க. கோவில் நகையை திருடின கேஸ்ல உள்ள போயிட்டு இப்ப பெயில்ல வெளியே வந்திருக்காரு. இவர் பேச்செல்லாம் நீங்க கேட்காதீங்க மேடம். என்ன திமிரா? இன்ஸ்பெக்டர் மேடம், வேண்டாம் வேண்டாம், ஒரு பெரிய மனுஷனை இப்படி எல்லாம் அரெஸ்ட் பண்ற வேலையில வச்சுக்காதீங்க. நீங்க ஒரு பொண்ணுக்கு கட்டாய தலை கட்ட சொல்லிருக்கீங்க. இதுதான் பெரிய மனுஷங்க பண்ற வேலையா? ரொம்ப தப்பா பேசுறீங்க மேடம். சிவபாலன இவ கழுத்துல நானா தாலி கட்ட சொன்னேன்? தாலி கட்டினது இந்த இவன், தாலிய கட்ட சொன்னது இந்த நிக்கிறாளே இவ. கட்டாய தாலியெல்லாம் கட்டக்கூடாதுரா. அந்த தாலியை திருப்பி வாங்கிடுன்னு சொன்ன நல்லவன் நானு. அது ஒரு நல்லது செய்யலாம் நினைச்சா இதான் நீங்க எனக்கு கொடுக்கிற பரிசா? ஆமா, ரொம்ப நல்லவர். அப்புறம் எதுக்கு என்ன பஞ்சாயத்துல நிக்க வச்சு அசிங்கப்படுத்துனீங்களா? என்னத்துக்கு என்ன சேர்ந்து வாழ சொல்லி மிரட்டினீங்களா? ஹலோ மிஸ்டர் பெரிய மனுஷன், கட்ட பஞ்சாயத்து வேற கூட்டியிருக்கீங்க. நிச்சயம் ரொம்ப பெரிய தண்டனை தான் கிடைக்கும். இதுக்கு மேல எது பேசினாலும் அதை ரெக்கார்ட் பண்ணி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கேஸ் போடுவேன். பரவாயில்லையா? ஐயோ, இது அநியாயம், அக்கிரமம். இது என்ன மேடம், என்ன நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லுதீங்களா? வாயை திறக்க கூடாது, அப்படியே மூளையில போய் உட்காரணும். என்ன ரைட்டர் மேடம், கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சா? பண்ணிட்டு இருக்க மேடம். எல்லாம் கரெக்டா டைப் பண்ணிருக்கீங்கல்ல? எஸ் மேடம். சரி. எப்போ எல்லாம் உன்னாலதான் இப்படி இடையில புந்து பஞ்சாயத்து பண்றேன்னு எல்லாத்தையும் நீ தான் கெடுத்து விட்ட. இல்ல ஒத்த விட்டு இருக்கல, உனக்கு இருக்கல. வெல்ட் எடுத்து மறுபடியும் ஒன்னு வெளுத்தா தான் நீ அடங்குவேன். ஆத்தாக்காரி சொன்னான்னு நீ என் தாலியை கட்டிட்டு என்ன இப்ப இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு நிக்க வச்சிட்டல. நீ ஏன் நான் கூட தான் இங்க வந்து நிக்கேன். நான் என்ன குதி குதின்னு குதிச்சனா என்ன? உனக்கு என்ன கிடையாது, வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாம் இருந்துச்சு. நான் மானஸ்தேன், அப்படியே என் நெஞ்சு துடிக்குது. இலே ஒத்த ஓட்டு வாழ, நீ வீட்டுக்கு வா. உன்னைய கொன்னு போட்டு 14 நாள் காரியத்தை ஒரே நாள்ல முடிச்சுக்கிறேன். அங்க என்ன சத்தம்? இல்ல, அது அவரு ரொம்ப பேசினார்னா உடனே கையில விலங்க போட்டு வாயில டேப்ப போட்டு லாக்கப்ல தள்ளுங்க. இல்ல மேடம், நான் ஏன் பேச போறேன்? நான் எதுவும் பேசலையே மேடம். இது ஃபேமிலி பிளானிங், இது ஃபேமிலி ப்ராப்ளம் மேடம். இது நான் வாயை திறக்கல. அத்தை, இவங்க உன்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. திரும்பவும் சொல்றேன், வேணும்னா எஃப்ஐஆர்ல இருந்து உன் பேரை ரிமூவ் பண்ண சொல்லிடுறேன். எவளும் என் கூட பேச வேண்டியதில்ல. இத பாருல சிவபாலா, 1000 வருஷம் என்ன செயல்ல வச்சாலும் நான் பாட்டுக்கு சந்தோஷமா உள்ளே கிடப்பேன். ஆனா ஒண்ணு மட்டும் மாறவே மாறாது, இவதான் என்னோட மருமக. வாழ்க்கை முழுசும் இவதான் உன் பொண்டாட்டி. அதை எடுத்து சொல்லல உன் பொண்டாட்டி கிட்ட. ஏற்கனவே சிக்கலா இருக்கு, நீ மேல மேல பேசி இன்னும் கொஞ்சம் சிக்கல் இழுத்து விட்டுறாத. ஜெயில்னா எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிறோன்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசைதான். ஐயோ, என் மதனி எப்படி வேதனைப்பட்டிருப்பா, என்ன மாதிரியான கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிருப்பான்னு நானும் பார்க்க வேணாமா?
ஜெயிலுக்கு போய் உட்காரவும் நான் தயாரா தான் இருக்கேன். நீ இதுக்கு மேல எது பேசுறதா இருந்தாலும் உன் பொண்டாட்டி கிட்ட மட்டும் பேசு, அது போதும். ஏன் அத்தை, நீ திருந்தவே மாட்டியா? திருந்த வேண்டியவ நீதாண்டி. இப்ப என்னத்துக்கடி இந்த கூத்து? பேசாம சிவபாலன் கூட சேர்ந்து வாழ். அதுதான் உனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. கனவுல கூட நினைக்காதத்த. நான் போய் கேஸ் என்ன எழுதிருக்காங்கன்னு பாத்துட்டு வரேன். நாங்க அவளை கன்வின்ஸ் பண்ணிடுறோம். தேங்க்யூ. ரொம்பலாம் டைம் தர முடியாது டாக்டர். அந்த பொண்ணு ரொம்ப பிடிவாதமா இருக்கா. போலீஸ்காரி வேற. மேல இடத்துக்கு போய் பிரச்சனை பண்ணா எனக்கு பெரிய சிக்கல் ஆயிடும். மேடம், எப்படியும் ஒரு 10 நாள்ல சமாதானம் பண்ணிடலாம். ஐயோ, 10 நாளா? முத்துப்பாண்டி சார், 10 நாள்ல முடியாது. அதிகபட்சம் 1 வாரம். அதுக்குள்ள காம்ப்ரமைஸ் பண்ணிடுங்க. இல்ல உங்களை கேட்காமலே நான் எஃப்ஐஆர் போட்டுருவேன். ரொம்ப நன்றி மேடம். நான் உங்ககிட்ட பேசுறேன் மேடம். இது குடும்ப பிரச்சனை, ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை வேற. அதனாலதான் நான் இந்த அளவுக்கு இறங்கி வந்து தள்ளி போடுறேன். அவ வாழ்க்கைக்காக தான் நாங்க இவ்ளோ போராடுறோம் மேடம். எனக்கு என்னமோ இந்த பொண்ண சமாதானப்படுத்த முடியும்னு தோணல. இந்த 7 நாள்ல நீங்க பேசி சேர்த்து வைங்க. கட்டாயம் மேடம். முடிவுல ஒண்ணு அந்த பொண்ணு வந்து நான் இவன் கூட வாழறேன்னு சொல்லணும். இல்லையா தாலிய கழட்டி கொடுத்துட்டு எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டான்னு எழுதி கொடுத்துடணும். 2ல ஒரு முடிவு எடுக்கணும். என்னால அதுக்கு மேல லேட் பண்ண முடியாது. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன், பாத்துக்கோங்க.